வணக்கம் உலகத்தமிழ் மக்களே. செம டேஸ்ட்டாக ஈஸியான முறையில் மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு வாணலில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 3 கைப்பிடி அளவு தோல் உரித்த சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். இது கூடவே 3 தக்காளியை கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி இந்த ஸ்டேஜில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு தட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சுக்கோங்க. இந்த மட்டன் கிரேவி குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதனால் ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் மசாலா பொருட்களை போட்டு நல்லா வதக்கி விட்டு பொடியாக நறுக்கிய பெரிய வெங்காயம் 2 கைப்பிடி அளவு சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாதிரி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதங்கிடுச்சு. கூடவே ஒரு 6 கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு கூடவே நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் 1/2 கிலோ மட்டனையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி ஆற வச்சிருக்க வெங்காயம் தக்காளி கூட ஒரு 10 முந்திரியும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சின்ன டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து கலக்கி இதோட சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ குக்கரை மூடி வெயிட் போட்டு 6-7 விசில் வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க. குக்கரில் கேஸ் ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணலாம். இப்போ இந்த கிரேவி கூட 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கூடவே கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்துக்கும் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம் எல்லா டிஃபன் ஐட்டங்களுக்கும் இது சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.